நமது கலாச்சாரத்துல தைனந்திக காரியம், அதாவது டே டு டே லைஃப்ல சில அனுஷ்டானங்கள் எல்லாம் பெரியோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். அதுல காலங்காத்தால எழுந்த உடனே பெண்மணிகள் சௌச்சம் பண்ணிண்டு முதல்ல பண்ண வேண்டியது வாச தெளிச்சு கோலம் போடணும். அடுத்தது விளக்கேத்தணும். இப்படி இந்த கோலம் போடுறதுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான செயல். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வாச தெளிச்சு கோலம் போடணும். அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வாச தெளிச்சு கோலம் போடணும். இந்த கோலம் அரிசி மாவால தான் போடணும். மொக்கு மாவால கோலம் போடக்கூடாது. அரிசி மாவால கோலம் போட்டா அந்த கோலம் போட்டதான அந்த அரிசி மாவை எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் பிராணிகளும் வந்து சாப்பிடும். அதனால பெரிய பாப்பங்கள்லாம் போறது, பெரிய புண்ணியம் கிடைக்கிறது. அதனாலதான் அரிசி மாவால கோலம் போடணும். அதே மாதிரி ஒத்தையில கோலம் போடக்கூடாது. ஒரு கோடு மட்டும் போடக்கூடாது கோலத்துல. 2 கோடு அல்லது 4 கோடு அல்லது 6 கோடு, அப்படி ஈவன் நம்பர்ல தான் இழைகளை வச்சு கோலம் போடணும். இப்படி கோலம் போடுறதுனால நம்மளுக்கு மங்களங்கள் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம். அதே மாதிரி வீட்டு பெண்மணிகள் கோலம் போடணும். வீட்டுக்கு யாரு எஜமானியா இருக்காளோ, அல்லது வீட்டு மாட்டு பெண், அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய பெண், இப்படி இவா கோலம் போடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதுதான் சிறப்பு. அப்படி இல்லாம யாரோ ஒரு வேலைக்காரிய கோலம் போடுறதுக்குன்னு நியமிச்சுட்டு இவ பாட்டுக்கும் நன்னா தூங்கக்கூடாது. வீட்டு எஜமானி சில செயல்களை தானே செய்வது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அது இந்த கோலம் போடுறது, விளக்கேற்றுவது, இதெல்லாம் தானே பண்ணணும். அதுக்கு வேற யாரோ வேலைக்காரிய நியமிக்க கூடாது. அதே மாதிரி இந்த கோலத்தை மாவு கோலம் தான் போடணுமே தவிர வாசல்ல பிளாஸ்டிக் கோலத்தை ஒட்டி வச்சுட்டு கோலம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைய காலகட்டத்துல எல்லாரும் பிளாட்ல இருக்கா. வாசலை தெளிக்கிறது எங்கேருந்து மாமா நாங்க வாசலை தெளிக்கிறதுன்னு கேட்கறா. முன்னாடி எல்லாரும் தனித்தனி வீட்டுல இருந்தா, அதுவும் கிராமங்கள்ல பெருசா இருக்கும், நன்னா சாணியால வாச தெளிச்சு கோலம் போடுவா பெருசா. இப்ப வீட்டை திறந்து வாச தெளிச்சா எழுத்த வீட்டுல போய் தெளிக்கிறது. அப்படி இருக்கு. எங்கேருந்து இவன் வாசலை தெளிக்கிறது? பெருக்க கூட முடியாது. வாச தெளிச்சு கோலம் எங்கேருந்து போடுறது அப்படிங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் கோலத்தை வாங்கி ஒட்டி வச்சுடுறான். அது மட்டும் போராது. ஏதோ முடிந்த அளவுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது சிறிது வாசல் தெளித்து வாசப்படிகள்லையும் வாசல்லையும் கோலம் போட வேண்டும். நித்தியம் காலை வேளையிலையும் சாயங்காலத்திலையும் கோலம் போடணும். கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும். இதனால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுகிறது அப்படின்னு சாஸ்திரம்.